டிங் 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 டிங். ஹலோ பசங்களா, என்னடா ரொம்ப சீரியஸா இருக்கீங்க? அவங்க அம்மாக்கு என்னாச்சா? வாங்க எல்லாம் ப்ரேயர் பண்ணி அவங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம். அன்புல இயேசுப்பா, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி. ஜானோட அம்மாக்கு என்னாச்சுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கும்போது எங்களோடு பேசுங்க, பார்க்குற எல்லாரோடும் பேசுங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்ன தெரியுமாச்சு? ஜான் அவங்க அம்மாவை, அம்மா அம்மா எந்திரிங்கம்மா எந்திரிங்கம்மா எந்திரிங்கம்மா, ஐயோ அம்மா மூச்சு விடலையே, ஐயோ அம்மா. கொஞ்ச நேரத்துல அங்க சத்தம் வந்துச்சு, டேய் எதுக்கு நான் கத்துற? அம்மா என்னம்மா நீங்க இன்னும் சாவலையா? நான் சாவணுமா அவனுக்கு? டேய் என்னடா? இல்லம்மா பேச்சு மூச்சு இல்லாம இருந்தீங்களா, நான் நீங்க செத்து பண்ணிட்டு போயிட்டோமா. சே அழுவாத, அம்மா கொன்னல, அம்மா மூக்குல ரத்தம். அது ஒண்ணும் இல்லடா, அப்பா நான் சண்டை போடும் போது இந்த ஜாம் அம்மா மூக்கு லைட்டா பட்டுருச்சு, அம்மாக்கு ரத்தம்லாம் வரல. சரியா, நீ இப்போ ரூம்குள்ள போ. ஆனா உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னா, ஜானோட அம்மாக்கு மூக்குல ரத்தம் தான் வந்தது. அவங்க கஷ்டத்தை ஜான் கிட்ட அவங்க சொல்லவே இல்லை. இன்னைக்கு நிறைய பெற்றோர் அப்படிதான் தம்பி தங்கச்சி, அவங்க கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? அவங்க கஷ்டம் புரிஞ்சுக்காம அவங்கள வேதனைப்படுத்துற மாதிரி பேசுவோம், அவங்களை துக்கப்படுத்துற மாதிரி நடத்துவோம். தயவுசெய்து அப்படி செய்யாதீங்க. அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வெளியில சொல்லவே மாட்டாங்க. ஜானோட அம்மா சொல்லவே இல்லை, நேரா ரூம்குள்ள போனாங்க. ஆண்டவரே, என்னால அந்த வலியெல்லாம் தாங்க முடியலப்பா, என் பிள்ளைக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது, எப்படியாவது சாபத்தோடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேதனையோட அழுதாங்க. ஜானோட தங்கச்சி பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தா, மம்மி அழுவாத, ஜீசஸ் நம்ம பிரேயரை கேட்பார். ஒன்னும் சொல்ல நீ போய் பாட்டு போ. ஐயோ ஆண்டவரே, நீங்க தான் உதவி செய்யணும் ஆண்டவரே. சோத்ரேசப்பா. ஆமென் ஆமென். நாட்கள் போனது. இப்போ ஜான் எத்தனை தெரியுமா படிக்கிறான்? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஒரு நாள் ஜான் வெளியில நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தனை மீட் பண்ணா. அவன் பேர் தான் பீட்டர். அவன் என்ன தெரியுமா பண்ணா? ஜான் தானே நீ உன் பேரு பீல ஸ்டார்ட். பீட்டர் கரெக்ட் தானே? டேய் ஜான் எப்பரா இருக்க? நல்லா இருக்கடா பீட்டர். சரி சாயந்தரம் எங்க வீட்டுக்கு வரியா? அம்மா சொன்னாதான் நான் உன் வீட்டுக்கு வருவேன். ஐயா, அம்மா சொன்னாதான் வீட்டுக்கு வருவியா? எத்தனை படிக்கிற? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்டா. டேய், நானே இப்ப வெளியில வந்தேன், எங்க அம்மாக்கே தெரியாது நான் வெளில வந்தது. நீ என்ன அம்மா சொன்னாதான் என் வீட்டுக்கு வருவேன்னு சொல்ற? என்ன சொன்னாலும் சரி பீட்டர், மம்மி சொல்லாம நான் வெளியிலே வரமாட்டேன். என்னடா சின்ன பையனடா நீ, இவ்வளோ பெரிய பையனா வளர்ந்துட்ட? யோசி, நீ சின்ன பையன் கிடையாது, நீ பெரிய பையன். நீ டெசிஷன் எடுக்கணும், புரியுதா? நான் எப்படா டெசிஷன் எடுக்கிறது? அம்மா தான் எதுனா. நீ சாயந்தரம் வர, என்ன நீ என் ஃப்ரெண்டே கிடையாது. டேய் நில்றா, நீ சாயந்தரம் வர போடா. டேய் என்னடா அம்மா வேற போட மாட்டாங்களே. சரி நம்ம நேரா வீட்டுக்கு போவோம். மம்மி அவங்க அம்மா கதவை திறந்தாங்க. டேய் செல்லக்குட்டி, இங்க வாடா, வா உள்ள வா. அதாவது சாயந்தரம் நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறியா? ஆமா போறேன். டேய் ஜான், நீ எப்பவுமே அம்மாட்ட போட்டுமா வேணாமா தான் நான் கேட்பேன், போறேன்னு எப்படி நீ சொல்லுவ? நான் வளர்ந்துட்டேன். டேய் ஜான், என்ன நீ இப்படிலாம் அம்மாவை பேச? நான் வளர்ந்துட்டேன். நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், என்னை தடுக்காதீங்க. ஜான், இப்படிலாம் பேசக்கூடாது அம்மாவை. உங்களுக்குலாம் சொன்னா புரியாது, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். டேய் நான் அம்மா வரேன்டா, இன்னும் ஃப்ரெண்டு இங்க வர சொல். ஃப்ரெண்ட் எல்லாம் இங்க வர மாட்டா, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவேன், நீங்க என்ன தடுக்காதீங்க, நீங்க கூட வரக்கூடாது. என்னடா அம்மாவை இப்படிலாம் பேசுற? நான் வளர்ந்துட்டேன், எனக்கு டெசிஷன் எடுக்க தெரியும், நீங்க எதுவும் பேசாதீங்க. ஜான அவன் ஃப்ரெண்டு திசை திருப்பினா. நேரா ஜான் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா. ஏய் பீட்டர், வட்டடா. டேய் ஜான், வாடா சீக்கிரம் வாடா. நேரா உள்ள போனவன பீட்டர் சொன்னா, டேய் வர விளையாடலாமா? அப்ப கிரவுண்டுக்கு தாண்டா போனா, அதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டேன். டேய் கிரவுண்டுக்கு எதுக்குடா போகணும்? ஆடா அறிவு கட்டவனே, வீட்லயே விளையாடலாமே. வீட்டுல விளையாடலாமா? எப்படி
என்னடா சொல்ற? டேய், உன் கையில போன் இருக்கா இல்லையா? வீட்டுல இருக்கு. இரு, இந்த போன் இருக்கா? ஆமா, இது மாதிரி வீட்டுல ஒண்ணு இருக்கு. இதுல தாண்டா விளையாட சொன்னேன். இதுல எப்படா கீழே வச்சு காலை ஏறி மிதிக்கணுமாடா? அப்படி இல்லடா, இதுல தான் நம்ம விளையாட போறோம். இதுல ஒரு ஆப்ல கேம் டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறம் விளையாட போறோம். ஆப்பு கேம் டவுன்லோடா? என்னடா சொல்ற? டேய் ஜான், என்னடா அறிவே இல்லாம பேசுற? உனக்கு எதுவுமே தெரியாதா? அம்மா என்கிட்ட இதுல போன் பேச முடியும் தான் சொன்னாங்க, கேம் விளையாட முடியும்னு சொல்லவே இல்லையே. டேய் ஜான், டேய், உங்க அம்மாவோட நல்லா ஏமாத்திருக்காங்கடா. இதுல கேம் விளையாடுறது உனக்கு சொல்லவே இல்லை. எங்க அம்மா என்ன ஏமாத்திட்டாங்களா? எங்க அம்மாவா என்ன ஏமாத்திட்டாங்க? ஆமாடா, அறிவு கட்டவனே. இதுல கேம் விளையாடல. அவன் ஃப்ரெண்டு அவனை திசை திருப்பினான். அவனுக்கு எப்படி கேம் டவுன்லோட் பண்ணணும், எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுத்தான். இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய கத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றாங்க. தயவுசெய்து செய்யாதீங்க தம்பி தங்கச்சி. அம்மா அப்பா வேதனையை புரிஞ்சுக்கங்க. அவங்க எதுக்கு வேணான்னு சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்கங்க. ஜான் புரிஞ்சுக்கல. அவன் ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டான். நேரா வீட்டுக்கு போனான். கதவை தர, சீக்கிரமா கதவை தர. ஏய் செல்லம், உள்ள வா. ஏன் உள்ளட்ட? நீ பேசாத. போன் கொடு. எதுக்கு செல்லம் உனக்கு போனை? போனை கொடுக்குறியா இல்லையா மம்மி? டேய் செல்லம், நீ இப்படிலாம் பேச ஆள கிடையாது. என் பொறுமையை சோதிக்காதீங்கம்மா. போனை கொடுங்க. நீங்க போனை கொடுங்கம்மா. ஜான், நீ இப்படிலாம் பேச மாட்டேன் மம்மிய. என்னடா மம்மிய கோவமா பேசுற? பொறுமையா பேச. என்ன ஏமாத்திருக்கீங்க நீங்க? என்ன ஏமாத்திருக்கீங்க மம்மி நீங்க? நான் எப்படா சொல்லுவேன் ஏமாத்தினேன்? என் ஃப்ரெண்டு சொன்னா நீங்க ஏமாத்தி போன் கொடு. போன்ல கேம் விளையாடலாமா முடியாதா? விளையாடலாம் சொல்லும். ஏமாத்திட்டீங்க. அப்ப உண்மைதான் என் ஃப்ரெண்டு சொன்னது. என்ன ஏமாத்திட்டீங்க. என்ன சொல்லும்? அது உன் லைஃப பாதிக்கும் தான் அம்மா சொல்லலடா. அம்மா உன்னை ஏமாத்தல, உன் நல்லதுக்கா வீட்டுல. நீங்க ஏமாத்திட்டீங்க. போனை கொடுக்குறீங்களா இல்லையா? போனை கொடுக்குறீங்களா இல்லையா? செல்லம், போன் உனக்கு வேணாண்டா. மம்மி, என் பொறுமையை சோதிக்கிறீங்க. ஜானமா பண்ணா ஒரு ரிமோட் எடுத்தமா, நீ போனை கொடுக்கல, இந்த ரிமோட்டை போட்டு உடைச்சிருவேன். வேணாமா, போனை ஒழுங்கா கொடுத்துரு. சொல்லும். என்னண்டா பொறுமையாடுறா, இதெல்லாம் தப்புடா. என்ன தப்பு? மம்மி, ரிமோட்டை உடைச்சிருவேன். அவன் கோவப்பட்டு ரிமோட்டை தூக்கி போட்டு டமான்னு உடைச்சிட்டான். அவங்க அம்மா, டேய் ஏடா, உங்க அப்பா ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் என்ன போட்டு வேதனை போட்டு உடைச்சிட்டு ஜான் உள்ள போயிட்டான். கதவை டமான்னு மூடிட்டான். அவங்க அம்மா அழுதாங்க. உங்க அப்பா வந்தா நான் என்னடா சொல்லுவேன்? டிவி ரிமோட் நான் தான் உடைச்சிட்டு சொல்லுவாரடா. ஜான், பொறுமையா இருந்தடா சொன்னேன் மம்மி விட்ட. ஐயோ கடவுளே. ஜானோட அம்மா அழுதாங்க. தம்பி தங்கச்சி, நீ எத்தனை பேர் வீட்டுல அம்மா அப்பா இப்படி துக்கப்படுத்துறோம்? பொறுமையே இல்லாம நிறைய பேர் தவறான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பொறுமையே இல்லாம வீட்டுல திங்ஸ் உடைக்கிறீங்க, கதவை டமான்னு மூடுறீங்க. ஏன் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? ஏசப்பா அப்படிதான் இருந்தாரா? அவர் எவ்வளவு பொறுமையா இருந்தாரு. சிலுவையில கூட பொறுமையா இருந்தாரு. அவர் சிலுவையில அடிக்கும் போது கூட பொறுமையா இருந்தாரு. அவர் எவ்வளவு அன்பா இருந்தாரு. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில பொறுமையை இழந்தனாலதான் குடும்பங்கள் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. பொறுமையை இழந்தனாலதான் அப்பா அம்மா பையன் பொண்ணு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் இன்னைக்கு பிரேக் ஆகி நிக்குது. ஒருவேளை தம்பி தங்கச்சி பொறுமையாயிருங்க. இன்னைக்கு பிசாசு இப்படிதான் நம்மளை தசை திருப்புவான். எப்படி ஜானை தசை திருப்பினா அதே மாதிரி அவங்கள தசை திருப்பான். தயவு செய்து ஏசப்பா விட்டு விலகி போகாதீங்க. ஜான் தசை திரும்பி போனான். அவங்க அம்மா கதர்னாங்க. அவன் வாழ்க்கையில இருக்க பொறுமை அவனை விட்டு போச்சு. சாத்தான் இப்படிதான் நம்ம வாழ்க்கையில விளையாடுவான். நம்ம எல்லாம் கண்ணை மூடி செபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். எங்களோடு நீங்க பேசினதுக்காக நன்றி. எங்களுக்குள்ள பொறுமையை கொடுங்க. இயேசுவின் நாமத்துல பொறுமையை கொடுங்க. இன்னைக்கு பொறுமையை இழந்து நிறைய பிரச்சனைகள் எங்களால வந்திருக்கு. எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜானோட அம்மா என்ன பண்ணாங்க? உள்ள போன உடனே, டேய் அம்மா இப்ப திரும்பி வரண்டா, சாப்பாடு எடுத்துட்டு. ஜான், ஜான். அவங்க அம்மா கதவை தட்டினாங்க. ஜான் கதவை திறக்கல. ஜான் வெளியில போய் ஜன்னலை திறந்தாங்க. டேய் ஜான், ஜான் வேணாண்டா. டேய் வேணாம், வேணாண்டா. அப்படி செய்யாத ஜான், வேணாண்டா, வேணாண்டா.
ப்ளீஸ்டா வேணாடா. ஐயோ நாளைக்கு ராஜி பார்க்கலாம் பசங்களா. பாய் பாய்.